வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டை டெல்லியிடம் அடகு வைக்க தயங்க மாட்டார்கள். எடப்பாடி டெல்லி பயணம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் விமர்சனம். தமிழகத்தில் நாளை ரமலான் பண்டிகை கொண்டாட்டம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் ரமலான் வாழ்த்து. பால்வாடி கட்சிக்கு பவள விழா இயக்கம் தேர்தலில் பாடம் புகட்டும். திமுக யாரையும் சவாலாக நினைக்கவில்லை என அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழ் மக்கள் ஒருபோதும் டெல்லியின் ஆதிக்கத்தையும் அதன் அடிமை கூட்டத்தையும் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும், சொந்த சுயநலனுக்காக தங்கள் கட்சியை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டையும் டெல்லியிடம் அடகு வைக்க தயங்க மாட்டார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் என்று குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் குறித்து கேள்வி எழுப்பிய ஸ்டாலின், தேர்தல் களத்தை சந்திக்கவே டெல்லியின் சம்மதம் தேவை என்ற நிலையில் உள்ளவர்களின் கைகளில் தமிழ்நாடு சிக்கினால் ஒவ்வொரு நாளும் என்ன பாடுபட வேண்டியிருக்கும் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் எதிர்க்கட்சி தலைவரும் அவரது சகாக்களும் டெல்லியில் இருப்பது எதற்காக? தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்படும் நிதியை வாங்கி தரவா? தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படாமல் முடக்கப்பட்டிருக்கும் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துவதற்காகவா என்று கடுமையாக விமர்சித்தார். இந்த விமர்சனம் தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக, பாஜக கூட்டணி என இருமுனை போட்டி நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெளிவுபடுத்தியுள்ளார். ரம்ஜான் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரம்ஜான் பண்டிகை நாளை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று பிறை தென்படாததால் மார்ச் 21ஆம் தேதி ரம்ஜான் கொண்டாடப்படும் என தலைமை ஹாஜி முப்தி உஸ்மான் முஹைதீன் அறிவித்தார். புதுச்சேரியிலும் மார்ச் 21ஆம் தேதி ரம்ஜான் கொண்டாடப்படும் என புதுச்சேரி தலைமை ஹாஜி இசுதீன் பாகவி அறிவித்தார். இந்நிலையில் ரம்ஜான் பண்டிகையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து அறிக்கையில், இந்தியாவில் பிற மாநிலங்களில் எல்லாம் வெறுப்பு விதைகள் தூவப்பட்டு நாள்தோறும் வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு நல்லிணக்கத்தின் பூங்காவாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற வழியில் நடைபோடும் திமுக அரசு அனைவரது பாதுகாப்பையும் உரிமைகளையும் உறுதி செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரமலான் மாதத்தின் 30 நாட்கள் நோன்பிருந்து ரம்ஜான் பெருநாளை கொண்டாடி மகிழும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். ரம்ஜான் பண்டிகை மற்றும் நீண்ட விடுமுறை நாட்களை முன்னிட்டு ரயில் மற்றும் பேருந்துகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. ரம்ஜான் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை சிறப்பு ரயில்களை இயக்கப் போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட மாணவியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தில் கடந்த மார்ச் 10ஆம் தேதி 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாணவியின் உடல் காட்டுப்பகுதியில் பல்வேறு காயங்களுடன் கிடந்த நிலையில் மீட்கப்பட்டது. குற்றவாளிகளை கைது செய்ய கோரி மாணவியின் பெற்றோர், உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் 9 நாட்களாக தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொலையாளி கைது செய்யப்படும் வரை உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் உறுதியாக அறிவித்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் உடலை வைத்திருந்தனர். சாலை மறியல், உண்ணாவிரதம் உள்ளிட்ட போராட்டங்கள் மாநிலம் முழுவதும் கவனத்தை ஈர்த்தன. இந்நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் தர்மமுனீஸ்வரனை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டதை அடுத்து மாணவியின் உடலை பெற்றோர் இன்று பெற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மன்னார் வளைகுடா முதல் தெற்கு உள் கர்நாடகா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது.
உள் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய கேரள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இன்று 5 மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி ஆகிய 5 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அடுத்த 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், சென்னையில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குக்கர் சின்னத்தில் போட்டியிடப் போவதாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். டெல்லி செல்லும் முன்பு சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், கூட்டணியில் உள்ள முக்கிய தலைவர் என்பதால் அமித்ஷாவை சந்திக்க செல்வதாக கூறினார். திமுக கூட்டணிக்கு எதிராக வலுவான எதிர்க்கட்சி அணியாக என்டிஏ கூட்டணி உருவெடுத்து வருவதாக தெரிவித்த அவர், அமமுகவின் நிலைப்பாட்டை மேலும் தெளிவுபடுத்தும் நோக்கில் இந்த பயணம் அமைய உள்ளதாக கூறினார். ஈரான் போருக்கு கூடுதலாக 18 லட்சம் கோடி தேவைப்படுவதாக அமெரிக்க ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கும் இடையே 3 வாரங்களாக நீடிக்கும் மோதலில் ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அடுத்த கட்டமாக ஈரான் உலக இணைய சேவையை கூட முடக்கலாம் என்ற அபாயம் எழுந்துள்ளது. இதற்கிடையே மேற்கு ஆசியாவில் போர் நீடித்து வரும் நிலையில் இஸ்ரேலில் பள்ளிக்கூடங்களை மீண்டும் திறக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் நிலவும் சூழ்நிலைகளை ஆராய்ந்து அதற்கு ஏற்றவாறு பொறுப்புணர்வுடன் படிப்படியாக பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரான் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் பதற்றத்தை தணிப்பதன் அவசியம் மற்றும் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து பிரான்ஸ், ஓமன், மலேசியா, ஜோர்டான் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்டார். இந்நிலையில் ஈரான் போருக்கு கூடுதலாக 18 லட்சம் கோடி தேவைப்படுவதாக அமெரிக்க ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக குறைந்து வந்த ஆபரண தங்கத்தின் விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. போரின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கம் கண்டு வருகிறது. நேற்று காலை கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து 14,300 ரூபாய்க்கும், சவரனுக்கு 2,160 ரூபாய் குறைந்து 1,14,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. மாலையில் மீண்டும் கிராமுக்கு 400 ரூபாய் குறைந்து 13,900 ரூபாய்க்கும், சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்து 1,11,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் 9,500 வரை சரிந்த நிலையில் தங்கத்தின் விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் சென்னையில் இன்று தங்கம் விலை உயர்ந்துள்ளது. 1 கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 13,950 ரூபாய்க்கும், 1 சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,11,600 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 260 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பால்வாடி இயக்கத்திற்கு தேர்தலில் பவளவிழா இயக்கம் பாடம் புகட்டும் என சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, திமுக யாரையும் சவாலாக நினைக்கவில்லை என கூறினார். மக்கள் சக்தி யார் பின்னால் இருக்கிறது என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டும் என்றும், பல ஆண்டுகள் அனுபவம் கொண்ட ஆற்றல் மிக்க தலைவரை விமர்சிப்பவர்களுக்கு தக்க பதிலடி மக்கள் அளிப்பார்கள் என கூறினார். எதையும் சந்திக்கின்ற ஆற்றல் படைத்தவன். முதல் தேர்தலை சந்திக்க வருகின்றவர்களுக்கு 75 ஆண்டு காலம் பவள விழா கண்ட இயக்கம் பால்வாடி இயக்கத்திற்கு நிச்சயம் இந்த தேர்தலிலே பாடம் சொல்லும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இனி வார்த்தை அம்புகள் எதிர்முனையிலிருந்து எப்படி வருகின்றதோ அதே அளவிற்கு திருப்பி பன்மடங்கு அடிக்கின்ற வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கின்றது என்பதை வருகின்ற காலத்தில் களத்திலே நிரூபித்து காட்டுவோம். எது எப்படி இருந்தாலும் அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவோம் என்ற உறுதியோடு இந்த தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்றோம். எங்கள் பணி தொடரும். நாங்கள் ஆற்றியிருக்கின்ற மக்கள் பணி, கழகத் தலைவர் ஆட்சியின் சார்பில் ஆற்றியிருக்கின்ற மக்கள் நல பணிகளை மக்களிடம் எடுத்துச் சொல்வோம்.
உறுதியாக வெல்வோம். மயிலாடுதுறை காமராஜர் பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வலியுறுத்தி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை காமராஜர் பேருந்து நிலையத்தில் வணிகர்கள் கடந்த 50 ஆண்டுகளாக 54 நகராட்சி கடைகளை ஏலம் எடுத்து வாடகை செலுத்தி நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சாலையில் இயங்கி வந்த தற்காலிக பேருந்து நிலையம் கடந்த வாரம் மூடப்பட்டது. இந்நிலையில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் தரைக்கடை நடத்தி வந்த வியாபாரிகள் சுமார் 90 பேர் காமராஜர் பேருந்து நிலையத்தில் தரைக்கடை அமைத்துள்ளனர். இதனால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகிய நகராட்சி கடை வணிகர்கள் தரைக்கடைகளை அகற்ற வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை நகராட்சி கடை வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பாக நாங்கள் கலெக்டர் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். என்ன காரணம்னா, நாங்கள் காமராஜர் பேருந்து நிலையம் 50 வருடங்களாக முனிசிபாலிட்டி கடைகளை ஏலம் எடுத்து வாடகை கட்டி நடத்தி வருகிறோம். தற்காலிகமாக பேரலாஸ் தியேட்டர் அருகில் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. அந்த பேருந்து நிலையமானது இப்போது எடுத்து விட்டார்கள். அங்கு தற்காலிகமாக வியாபாரம் பண்ணிய தரை வியாபாரிகள் இந்த பர்மனண்டான காமராஜர் பேருந்து நிலையத்திற்கு தரைக்கடைகள் போட்டு ஆக்கிரமிப்புகளை தற்காலிகமாக ஏற்படுத்தி உள்ளார்கள். இது சம்பந்தமாக அப்புறப்படுத்த சொல்லி எங்கள் சங்கம் சார்பாக, மயிலாடுதுறை வியாபார நல சங்கம் சார்பாக கமிஷனர், கலெக்டர், எஸ்பி இவர்களிடம் பார்த்து மனு கொடுத்து வந்துள்ளோம். அவர்கள் இது நீங்கள் சொன்ன கோரிக்கை நியாயமான கோரிக்கை, இதை நாங்கள் உடனடியாக அப்புறப்படுத்துகிறோம் என்று கூறியுள்ளார்கள். நாங்கள் கடைகளை சாத்திவிட்டு அனைவரும் இங்கு வந்தோம். காலை 10 மணி அளவில் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் அனைத்து கடைகளும் சாற்றப்பட்டு மூடப்பட்டு விட்டது. இப்போது கலெக்டர் அனுமதி கொடுத்த பிறகு நாங்கள் இப்போது சென்று கடைகளை திறக்க சென்று கொண்டு இருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உரிய ஆவணமின்றி கொண்டு சென்ற 1,50,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சடையம்பட்டி தனியார் கல்லூரி அருகே ஹசன் பானு தலைமையிலான நிலை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது காரில் கோவில்பட்டியைச் சேர்ந்த தயாள் மோகன் சாத்தூர் பகுதியில் உள்ள நகைக்கடைக்கு வந்திருந்தார். அவர் ரொக்கமாக 1,55,500 ரூபாய் பணம் வைத்திருப்பதும் போலீசார் சோதனையில் தெரியவந்தது. இதையடுத்து அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 1,55,500 ரூபாய் பணம் தேர்தல் நடத்தும் துணை அலுவலர் வடிவேலுவிடம் ஒப்படைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் பந்தல் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது 2 ஐம்பொன் சிலைகளை பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சங்கரன் பந்தல் கிராமத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் செம்பனார் கோவில் வட்டார கல்வி அலுவலர் புனிதவதி தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்ததில் 2 ஐம்பொன் சிலைகள் இருந்தது கண்டறியப்பட்டது. 1 அடி உயரத்தில் இருந்த நடராஜர் சிவகாம சுந்தரி சிலைகளை கைப்பற்றிய தேர்தல் பறக்கும் படையினர் சிலைகளை எடுத்து வந்து திண்டுக்கல் மாவட்டம் செந்துறையைச் சேர்ந்த மாதேஸ்வரன் என்பவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் ஜாக் அமைப்பின் சார்பில் ரமலான் பெருநாள் தொழுகை நடைபெற்றது. 30 நாட்கள் நோன்பிருந்த இஸ்லாமியர்கள் ஈத் திருநாளாம் ரமலான் பண்டிகையை ஜமியத்துல் அக்லில் குரான் அமைப்பின் சார்பில் பெருநாள் திடல் தொழுகை ரேணுகா நகர் வளாகத்தில் நடைபெற்றது. தொழுகையினை சென்னை ஜாக் அமைப்பின் இஸ்லாமிய அழைப்பாளர் மதார் ஷா ஃபிர்தவசி நடத்தி வைத்தார். தொழுகையில் குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் பெண்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் புத்தாடை அணிந்து தொழுகையில் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. சட்டமன்ற தேர்தலையொட்டி வேலூர் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டார். தேர்தலையொட்டி வேலூர் மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதிக்கு 3 பறக்கும் படை குழுக்கள் மற்றும் 3 நிலை கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர வாகன சோதனைகள் நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் அண்டை மாநிலங்களின் எல்லைகளில் அமைந்துள்ள 6 காவல் சோதனை சாவடிகளிலும் தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் ஆந்திர மாநில எல்லையான காட்பாடி கிறிஸ்டியான்பேட்டை பகுதியில் உள்ள காவல் சோதனை சாவடியில் வேலூர் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வின் போது காவல் சோதனை சாவடியில் உள்ள வாகன தணிக்கை பதிவேடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இரவு நேர பணிகளில் உள்ள காவலர்கள் வாகனங்கள் சோதனை செய்யும் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளும்படி அறிவுறுத்தினார்.
திருப்பத்தூர் அருகே மாமனார் மருமகளை வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அபிமன்பு. இவர் சென்னையில் பணியாற்றி வந்தபோது தன்னுடன் பணியாற்றும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பிரதீபா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் இது பிடிக்காமல் அபிமன்யுவின் தந்தை முனியன் மற்றும் அவரது மூன்றாவது மனைவியான கவிதா ஆகியோர் அடிக்கடி பிரதீபாவை தாக்கி அவருடன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் வழக்கு விசாரணையில் உள்ள நிலையில் நேற்று இரவு மீண்டும் கவிதா பிரதீபாவிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனை பிரதீபா தாத்தா சாமுண்டி தடுக்க சென்றுள்ளார். ஆனால் தகராறு முற்றியதால் ஆத்திரமடைந்த சாமுண்டி நுங்கு வெட்டும் கத்தியால் கவிதாவை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் கவிதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அதனை தடுக்க சென்ற முனியனுக்கும் தலையில் காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் முனியனை மீட்டு சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கவிதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் 23ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு பொது விடுமுறை அளிக்க தமிழக அரசுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு, பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள், அனைத்து கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறை விட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. தொழிலாளர் பணியாற்றும் தொகுதியில் தேர்தல் நடைபெறாவிட்டாலும் தேர்தல் நடைபெறும் தொகுதியில் அந்த தொழிலாளி வாக்காளராக இருந்தால் அவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு அளிக்க வேண்டும் என்றும், தினக்கூலி தொழிலாளராக இருந்தாலும் விடுப்பு அளிக்க வேண்டும் என அரசுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. IPL தொடரிலிருந்து முக்கிய வீரர்கள் விலகி வருவது ரசிகர்களிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. IPL தொடங்க இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருக்கும் நிலையில் ஸ்டார் வீரர்கள் அடுத்தடுத்து விலகி வருகிறார்கள். ஆஸ்திரேலிய அணி வேகப்பந்து வீச்சாளர் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் நேத்தன் எல்லிஸ் தொடையில் தசைப்பிடிப்பு இருக்கிறது என கூறி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து விலகிவிட்டார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்த ஷாம் கரனும் இடுப்பு பகுதியில் தசைப்பிடிப்பு இருக்கிறது என கூறி விலகிவிட்டார். இந்நிலையில் இதே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இடம்பெற்றுள்ள நியூசிலாந்து பவுலர் ஆடம் மில்னேவும் தனக்கு தசைப்பிடிப்பு இருக்கிறது என கூறி விலகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ரசிகர்களிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டை டெல்லியிடம் அடகு வைக்க தயங்க மாட்டார்கள். எடப்பாடி டெல்லி பயணம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் விமர்சனம். தமிழகத்தில் நாளை ரமலான் பண்டிகை கொண்டாட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் ரமலான் வாழ்த்து. பால்வாடி கட்சிக்கு பவள விழா இயக்கம் தேர்தலில் பாடம் புகட்டும். திமுக யாரையும் சவாலாக நினைக்கவில்லை என அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.